ஸோ ஜல்லக்கட்டிங்களா புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோவும் கூட. ஸோ அப்படியே லைட்டாக மிரர் செக் பண்ணிக்கிறேன். நான் வச்சுக்கலாம் பின்னாடி வர வண்டிலாம் கண்ணு தெரிய முடியும். ஹெல்மெட் வேற போட்டுட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து போலீஸ்க்கு பயந்து ஹெல்மெட் போட்டதை விட விளாக் எடுக்கிறேன்னு ஹெல்மெட் போட்டது அதிகம் தான். கமெண்ட்ல சொல்லுங்க, பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ இது அதிகமாக விளாகர் தான் பார்க்கணும் நானும் நினைக்கிறேன். பார்ப்போம் யார் பார்க்குறானே நமக்கு தெரியல. விளாகர் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கிட்ட பெட்ரோல் போடலாம். ஐயோ கத்து வேற அடிக்குது, என்னன்னு தெரியல. ஐயோ வெயில் டைமா, ஸோ அதனால கொஞ்சம் கச்ச கச்ச கச்சான்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வெயில் டைம்ல பைக் ஓட்டுறப்ப வேத்து ஊத்தும்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, பார்ப்போம். இதான் அவரோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ முடிஞ்சளவு லைக் பண்ணிட்டு பாருங்கப்பா. லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நான் அடிக்கடி வீடியோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? ஸோ இருங்க அப்படியே நல்ல பெட்ரோல் இல்லை பாருங்க. வண்டியில தெரியுதா பெட்ரோல் போடுறது? பெட்ரோல் காட்டுதா இருக்கா இல்லையான்றது காட்டுதா? வண்டிலாம் துடைக்கிறதே இல்லை, ஏன்னா இது நம்ம வண்டி இல்லை. வண்டி ஓனர் வேற ஒருத்தர். ஸோ அவர் தான் பார்த்துக்கணும் வண்டியை. தவறி நம்ம எடுத்து சுத்திட்டு இருக்கோம். வந்துட்டு என்கிட்ட சொந்தமா வண்டியும் இல்லை, வாங்கணும். அதனாலதான் அந்த யூடியூப் பக்கம் வந்திருக்கேன். ஸோ முடிஞ்சளவு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டு பாருங்க. வண்டி பெட்ரோல் போட கூட என்கிட்ட காசு இல்லப்பா, 50 ரூபா தான் இருக்குது. அதை வச்சு பெட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதோட பெட்ரோல் ரேட்லாம் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 18 நினைக்கிறேன். 18 அதுவும் நம்ம போயிட்டு இருக்கோம். எங்க போறோம்னு கேட்டீங்கன்னா சும்மா மேம்பாலம் வரைக்கும் போறோம், அவ்வளவுதான். மேம்பாலம் இங்க வந்துகிட்டதே மேம்பாலம். இந்த கேப்ல நம்ம சைடு அடிச்சு போகலாம். பெரிய வண்டி இருந்தா போகலாம். இந்த வண்டிலாம் என்னத்த போறது? யூஸ் நல்லா போனுச்சுன்னா பெரிய பெரிய வண்டி எடுத்துட்டு போகலாம். பெரிய பெரிய வண்டி எடுக்கிறது தரமாட்டாங்கடா எவனும். உண்மை வேண்டாம், எவனும் தரமாட்டாங்கடா. வண்டி இல்லைங்கிறத விட தரமாட்டாங்க. பெரிய வண்டிலாம் எடுத்துட்டு போனா எங்க வந்து முறைச்சு போட்டு வந்துருவானோ. இந்த மாதிரி லைசன்ஸ் வேற இல்லை. ஓப்பன் சொல்ல போனா ஹெல்மெட் வச்சு ஓட்டிட்டு இருக்கேன் நானே. அதான் அப்ளை பண்ணுவோம். வயசு வந்துருச்சு. ஸோ ஆனால் லைசன்ஸ் அப்ளை பண்ண முடியல. ஏன்னா கேப்பா கேப்ல போகலாம். பார்த்துப்போம். எது நடந்தாலும் நன்மைக்கே. இப்போ காய்ஸ், நீ எத்தனை பேர் லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுறீங்கன்னு சொல்லுங்க. ஸோ பாக்குற முக்கால்வாசி பேர் லைசன்ஸ் இல்லாம தான் வண்டி ஓட்டுவீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அங்கிள்ஸ் யாராவது பார்த்தா மட்டும் லைசன்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 22 வரைக்கும் யாரும் அதிகமாக லைசன்ஸ் வச்சுக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் என்கிட்ட 22 அப்போ தான் நானே போட போறேன். டாடா ஸ்டோன் வருதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹைட் அடிச்சு கட்டு மறந்துடணும். எம்டி வருது. எல்லாமே கனவு பைக்கா தான் வருது. எல்லாம் நம்ம கனவுல பார்க்கறதோட சரி. யூடியூப்ல கொஞ்சம் இன்கம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளும் வந்துட்டு ஒரு பெரிய வண்டி எடுப்போம். ஸோ அதையும் நான் லாகா போடுவேன். இதை விட எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். ஐயோ அம்பாசடர் வருது. ஓல்ட் இஸ் கோல்டுங்க. அதெல்லாம் கிடைக்கிறது ரேருங்க. நான் சொல்றது பாரு, அப்போட ஒரு இண்டிகேட்டர் கூட போடாம சருத்து திரும்புறாரு. அவரை வாஞ்சா வாழ்வா பாருங்க. கார் ஓட்டத்துல அவனுக்கு கார் இருக்கு. மன கஷ்டம் ப்ரோ. ப்ரோ எல்லாம் கேட்கிறீங்க. கார் இல்லாம பைக் இல்லாம வாழ்ந்து பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு நிலம என்னன்னு. சிங்கிள் டீக்கே காசு இல்லை. ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தேன் நேற்று. என்ன பண்றதுன்னா, வர வர டீ குடிக்க கூட காசு இல்லை தாசர்னா, காசு இல்லை தாசர்னா அப்படின்ற மாதிரி இருக்கும். வர வர டீ குடிக்க கூட காசு இல்லை தாசர்னா. இந்த டைலாக் எனக்கே செட் ஆன மாதிரி இருந்துச்சு சொல்ல போனா. ஏன்னா டீ குடிக்க கூட காசு இல்லப்பா. எனக்குலாம் வேலை வெட்டிக்கு போறோன்னா ஒன்றும் இல்லை. ஏதோ நம்மளே பொழப்பு ஓட்டிட்டு இருக்கோம். அன்னைக்கு அம்மா அப்பா பார்த்து சம்பாரிச்சு கொடுக்குறாங்க. சம்பாரிச்சுன்றதை விட பாவப்பட்டு கொடுக்குறாங்க. உண்மையா சொல்ல போனா நானும் ஏதாவது வேலை வெட்டிக்கலாம் போகணும்னு ஆசை தான். எங்க கிடைக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? நம்ம இருக்கிற பொழப்புக்கு இதெல்லாம் தரமாட்டாங்க. நம்ம எதிர்பார்க்கறலாம் ரிச்சான அந்த 15,000 வேலைக்கெல்லாம் என்னால போக முடியாது. பார்த்தா ஹை ப்ரொஃபைல் ஜாப் தான்ற மாதிரி பொழப்பு சிரிப்பா சிரிச்சு. ஸோ அப்படியே நேரா போனா பெரிய கோயில் தெரியுதா? நான் அப்படியே இப்படி ஸ்கூல் பக்கம் போறேன்.